Let me go to our to the devotion. இதை பற்றி நான் போதுமான அளவுக்கு பேசிவிட்டேன் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக நம்முடைய வார்த்தைகளுக்குள்ளாய் கடந்து செல்லலாம். I want to ask you, do you know how many sacrifices in the Bible? உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். எத்தனை விதமான பலிகள் இந்த பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது? பலிகள் எத்தனை விதமான பலிகள்? Okay, anyone else? Mainly there's a five sacrifices told about in the Bible. பைபிள்ல நிறைய சாக்ரிஃபைஸ் சொன்னாலும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு 5 விதமான சாக்ரிஃபைஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. Do you know what is the 5 sacrifices, that main 5 sacrifices? அந்த 5 விதமான பலிகள் என்னென்னவென்று தெரியுமா? Anybody knows? யாருக்காவது தெரியுமா? Peace offering, yeah. Peace offering. Pava nivarana bali, yeah. Trespass offering. No, that is entirely different thing. I mean, you are talking different thing. I'm talking about the sacrifice. Okay, don't worry about it. I mean, there's a 5 sacrifices there. Do you know why 5 sacrifices got given to you, given to Israeli people? இந்த வசனத்திலே 5 விதமான பலிகளை நாம் பார்க்கிறோம். நான் கேட்கிற ஒரு கேள்வி, ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 5 விதமான பலிகளை தேவன் கொடுத்தார்? It is for Israeli people or it is for us also? இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டுமா இல்ல நமக்கும் சேர்த்தா? We want to know that who is Israeli people. முதலாக அது தெரிய வேண்டும் என்றால் இஸ்ரவேல் மக்கள் என்றால் யார் என்று தெரிய வேண்டும். That the children of Israeli people, they are redeemed people. That is their condition. அதாவது இஸ்ரவேல் ஜனம் என்னவென்று முதலாவது சொல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய கரத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்கள், அதுதான் அவர்களுடைய நிலைமை, மீட்கப்பட்ட ஜனங்கள். From where? From எங்கிருந்து? From Egypt. எகிப்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள். What is talking about Egypt? What is Egypt? இப்பொழுது என்னுடைய கேள்வி என்றால் எகிப்து என்றால் என்ன? Anybody knows? ஒரு பதில் இதா இருக்கா? எகிப்து என்றால் என்ன? It is talking about, I don't have time, so I'm just little going fast. Egypt means talking about the world. எகிப்து என்று எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் உலகத்தை குறிக்கக்கூடிய காரியம், உலக காரியங்கள். Bible when says Egypt is talking about the world, and they were in the world, and what they are conditioned. அதாவது எகிப்து என்று சொல்லும் பொழுது எகிப்திற்கு உள்ளாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ள இருக்கும் பொழுது எப்படியா இருந்தார்கள்? அடிமையா இருந்தார்கள். You got it. Who told this? Yeah, good, keep it. Good. Okay. So they were slaves. அவர்கள் அடிமைகளாகவே இருந்தார்கள். God redeemed from that slavery to redeemed people for God. அதாவது தேவன் அடிமைத்தனத்திலே எகிப்து என்ற அடிமைத்தனமான ஊரிலே இருக்கக்கூடிய இந்த ஜனங்களை மீட்டு தேவனுடைய தேசத்திற்கு, தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டார். Who we are? நாம் யார்? Who we are? நாம் யாரா இருக்கிறோம்? No, we are Gentiles. முதலாவதாக நாம் புறஜாதிகளா இருந்தோம். And what is talking about Gentiles, you know? Okay, திருப்பி கேள்வி என்னவென்றால் புறஜாதிகள் என்றால் என்ன? அவர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? God himself, Jesus Christ himself says for the Gentile dog. ஜீசஸ், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்திலே சில இடத்திலே சொல்லுகிறது, புறஜாதிகளை குறித்து சொல்லும் பொழுது நாயிற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, நாய் என்று. Where it is said, do you remember anything that? இது எந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? ஞாபகம் இருக்கிறதா? What is that? I mean, I'm not talking about the word, but I'm just talking about the instance or what situation he told that. நான் வார்த்தையை சொல்ல விரும்பவில்லை, ஆனால் அது என்ன விதமான சூழ்நிலையை சொல்லப்பட்டது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். He got it, the point. There is a Samaritan woman. She want to heal her daughter, and what Jesus Christ says, we cannot give the bread to the dogs. அதாவது ரொம்ப பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ வந்து தன்னுடைய பிள்ளைக்கு முடியாம இருக்கக்கூடிய தன்னை பிள்ளையை சரியாக்குவதற்காக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சுகமளிக்க வரும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடலாமா என்று. You see our condition.
இப்போ நீங்க பாருங்க நம்ம கண்டிஷன் எப்படியா இருக்கிறது, நம்முடைய சூழ்நிலை எப்படியா இருக்கிறது. We are all Gentiles. Nobody is Jewish people. I mean, anybody here sitting, anyone is Jewish? நம்ம எல்லாரும் புறஜாதிகளா இருக்கிறோம். இங்க உட்கார்ந்து இருக்கிற யாராவது ஒருத்தங்க யூதர்கள் யாராங்க உட்கார்ந்துருக்கீங்களா? Nobody is here. யாரும் இல்ல. So Jewish people, that's the only people God redeemed from Egypt. அதாவது இந்த உலகத்திலே ஒரே ஒரு ஜாதி ஜனங்களாக இருக்கக்கூடிய அந்த யூதர்களை தான் தேவனானவர் எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். They are chosen people. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். We know that he was chosen from Abraham, and then their seed was them. அதாவது முதலாவதாக ஆபிரகாம் என்பவரை தேவன் தேர்ந்தெடுத்தார். அவர்களுடைய விதைகள் ஒவ்வொன்றாக அவருடைய ஜெனரேஷன்ஸ் தெரிந்து கொண்டே இருந்தார் தேவன். And they were slave 400 years in Egypt. அவர்கள் அந்த ஜனங்கள் 400 வருஷமாக எகிப்திலே அடிமைகளா இருந்தார்கள். 430 years they are there, and after 430 years they were out from Egypt. அதாவது 430 வருஷமாக அடிமையா இருந்த அந்த மக்களை தேவன் மீட்டு 430 வருஷமாக அடிமைத்தனத்திலிருந்து வாழ்ந்து வெளியிலே வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். I want to tell a lot of things. I don't have time. I'm just going in a way, in a some summary way, or just giving a briefing. Only I'm just doing. நேரம் இல்லாதனால சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். And through Pesach, what happened? They were delivered. Through Pascha, அதாவது பஸ்கா பண்டிகையின் மூலமாக என்ன நடந்தது? அந்த நேரத்திலே அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். What is Pesach? பஸ்கா என்றால் என்ன? The lamb was slain to deliver them. With the blood only they delivered. அதாவது அந்த ஆட்டுக்குட்டியினுடைய சரீரம் அறுக்கப்பட்டு அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதினால் அந்த இடத்திற்கு ஒரு விடுதலை கிடைத்தது. What word of God says that, you know? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதிலே? These children of Israel took baptism were in the sea of Red Sea. இந்த வசனம் என்றாக சொல்லுகிறது என்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலின் ஜீவ தண்ணீரை கொண்டு அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. Okay, and then they were eat the food of heavenly food. And what is that heavenly food? அவர்கள் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த உணவை சாப்பிட்டார்கள். அந்த பரலோக உணவு எது? Manna. God is given to manna. He given the water from rock. You know that? ஒரு பெரிய பாறையிலிருந்து அவரை குடிக்க தண்ணீர் கொடுத்திருந்தார். எந்த பாறை? That is the rock. That is in a way says it's a God himself, our Jesus Christ. வசனபாரக சொல்கிறது ஜீவ தண்ணீர் கொடுக்கப்பட்ட அந்த பாறையானது நாம் நம்புகிற தேவன் இயேசு கிறிஸ்து. So you see what a great privilege. I mean, I'm keeping a parallel to both the New Testament believer and Old Testament believer. அதாவது இரண்டு விதமான விசுவாசிகளை ஒரே நேரத்துல நேர்கோட்டில வச்சு நான் கம்பேர் பண்ணுகிறேன். பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்களையும் புதிய ஏற்பாட்டில் உள்ள விசுவாசிகளையும். They are redeemed. The Old Testament believers are redeemed by God. அதாவது பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் தேவனுடைய கரத்தினாலே மீட்கப்பட்டார்கள். And the New Testament believer, புதிய ஏற்பாட்டில் உள்ள ஜனங்கள், we are redeemed by whom? நாம் யாரினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்? Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினாலே. So I'm always studying with the parallel things, and then only we can understand what God done for us. அதாவது இரண்டு மக்களையும் நான் ஒரே நேரத்தில இருந்து கம்பேர் பண்ணி பேச விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நம்ம சரியாக புரிந்து கொள்ள முடியும். Then we say that God is given the 5 sacrifices. அந்த நேரத்தில் தான் தேவன் கொடுக்கிறார் 5 விதமான பலிகளை. And what is that 5 sacrifices? அந்த 5 விதமான பலிகள் என்றால் என்ன? The first, it is when God given to Israeli people, he gone from up to down. Can you please repeat? That when God given this the 5 sacrifices, he given up from to down, step down. அதாவது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த 5 விதமான பலிகளை குறித்து சொல்லும் பொழுது மேலிருந்து கீழாக வந்து கொண்டே இருக்கிறார். And when it is talking to Gentiles or outside people, it going from down to up. இதே நேரத்திலே நாம் புறஜாதிகளிடத்திலே அது சொல்லி இருந்தால் கீழிருந்து அது மேலே போவதாக காணப்படும். Where we can find this 5 sacrifices? எங்கே நாம் இந்த 5 விதமான பலிகளை பார்க்க முடியும்? Anybody? No. It is in Leviticus. லேவியராம புத்தகத்திலே பார்க்க முடியும். 1 to 5. That 5 sacrifices will be there. அந்த லேவியராம புத்தகத்திலே அந்த 5 விதமான சாக்ரிஃபைஸ்களை பலிகளை பார்க்க முடியும். First is what?
முதலாவது என்ன? burn offering. பர்ன் ஆஃபரிங், அதாவது சுட்டரிக்கக்கூடிய தகன பலி. And second, what is the second is what? இரண்டாவது என்ன? Grain offering. Very good, that's good. கிரெயின் ஆஃபரிங், தானியம், நமக்கு தானியத்தினால் பலி கொடுக்கிறது. And the third is what? மூன்றாவது என்ன? No, peace offering. சமாதானத்தினுடைய பலி, சமாதானத்தினுடைய பலிகள். And what is fourth? நாலாவதாக Sin offering. Good. பாவ நிவர்த்தி பலி. No, sin offering. Don't make mistake. பாவ நிவாரண பலி. No. Sin offering. Only பாவ பலி. Both are two different. And fifth is trespass offering. Pava nivarana bali. அஞ்சாவதாக பாவ நிவாரண பலி. Okay, do you know what is sin offering and trespass offering? உங்களுக்கு தெரியுமா பாவ பலியும் பாவ நிவாரண பலி என்னவென்று? Anybody knows? யாருக்காவது தெரியுமா? Both are sin offering. But one is sin offering, another is trespass offering, and it is very important. And God is given sin offering and trespass offering. For us, it is the first trespass offering, then sin offering. அதாவது இந்த இடத்துல இரண்டு பலிகளை சொல்லுகிறார். ஒன்று பாவ பலி, இன்னொன்று பாவ நிவாரண பலி. அதனுடைய வேறுபாடுகள் என்ன? ரெண்டுமே பாவத்தை பற்றி தான் சொல்லுகிறது. ஒன்று பாவ பலியாக இருக்கிறது, இன்னும் பாவத்திலிருந்து விடப்படக்கூடிய பாவ நிவாரண பலியாக இருக்கிறது. Do you know what is the difference between these two? இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? Trespass offering is that you done sin knowingly. பாவ நிவாரண பலிக்கு என்பது நாம் தெரிந்து மீறி செய்த பாவத்திற்கானது. I mean, we know that this is sin and we are doing purposely. That is called trespass offering. அதாவது பாவ நிவாரண பலி என்பது என்னவென்றால், நான் தெரிந்து நான் முழு மனதோடு தெரிந்து இது பாவம் என்று தெரிந்தும் நான் செய்வதுதான் அந்த பாவ நிவாரண பலி தேவைப்படுகிறது. And what is sin offering? பாவ பலி என்றால் என்ன? That's exactly without knowing do it sin. நான் அறியாமல் செய்த பாவத்திற்குள்ள பலி அது. So this two is different. இந்த ரெண்டுமே வேறுபட்டது. Which one is serious? எது ரொம்ப மோசமானது? Yeah, the trespass offering is the main problem. இந்த பாவ நிவாரண பலி என்பதுதான் மிகவும் ஒரு முக்கியமா இருக்கிறது. Because we know that if we go from outside this gate, or there's a signal is there, and we know that the signal is there, it is a red, and we knowingly passing that red signal, that is called trespass. அதாவது வெளியே போய்விட்டோம் என்றால், ஒரு ரோட்டில் சிக்னல்ல நின்றுட்டு இருக்கோம், சிகப்பு கலர் வந்துடுச்சு, சிகப்பு கலர் விளக்கு வந்துச்சுன்னா நம்ம நிக்கணும். நிக்காம நம்ம அந்த இடத்தை தெரிந்தும் அந்த ரோட்டை நம்ம கிராஸ் பண்ணி போறோம், நம்ம வண்டியை ஓட்டுறோம் அப்படின்னா அதுதான் பாவ நிவாரண பலிக்கு ஏதுவாக இருக்கிறது. And what is sin offering? அதே நேரத்தில் பாவ பலி என்றால் என்ன? And let's suppose we are, for an example, I'm just saying, we are passing through, there is some animal was there, or something you kill unknowingly, or something happen unknowingly which happened, that is called sin offering. அதாவது நீங்கள் ரோட்ல போய் கொண்டிருக்கிறீர்கள், வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு தெரியாமலே ஒரு சின்ன ஒரு அனிமல் வந்து வண்டியில மோதி இறந்து போயிடுச்சு. நீங்க பர்பஸ்ஃபுல்லா கொல்லல, ஆனா தெரியாம போகும்போது இறந்து போயிடுச்சுன்னா அதுக்கு தேவையானது பாவ பலி. So both, when the sacrifice is also do on the different way. அதாவது இரண்டும் வேறுபட்டது, அதுக்கு செய்யக்கூடிய நிவர்த்தி பலியானதும் வேறுபட்டது. But we look on the Leviticus, chapter 1 is talking about burnt offering. அதாவது லேவியராகமம் 1வது அதிகாரம் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் அது ஒரு வகையான நிவாரண பலியை பற்றி சொல்லுகிறது. No, it is talking about the burnt offering. burnt offering, அது ஒரு burnt offering பற்றி சொல்லுகிறது. தகன பலி. Why we doing the burnt offering? ஏன் நாம் தகன பலி செலுத்த வேண்டும்? When Jesus Christ died, what type of sacrifice he was done? அதாவது இயேசு கிறிஸ்து இறக்கும் பொழுது எந்த விதமான பலியை அவர் நமக்கு செய்தார்? We see that people are praying, "Oh Lord, we thank you that you became our burnt offering, you became our sin offering, you became our trespass offering, and you became our peace offering." Which offering was the right one?
அதாவது நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவன் எங்களுடைய தகன பலியா இருக்கிறார், எங்களுடைய பாவ நிவாரண பலியா இருக்கிறீர், எங்க பாவ பலியா இருக்கிறீர், எங்களுடைய சமாதானத்தின் பலியா இருக்கிறேன்னு சொல்லுகிறோம். எது சரியானது? இயேசு கிறிஸ்து செய்தது எது? What do you think? உங்களுக்கு என்ன தெரியும்? Is 5 of them right? இந்த 5 பலிகளும் சரிதான். அவர் 5 பலிகளையும் நிவர்த்தி செய்திருக்கிறார். He gone through all 5 sacrifices. இவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த 5 பலிகளை சரி செய்வதற்கு கடந்து செல்கிறார். So that's why for the New Testament believers don't have to do all these 5 sacrifices. அதனாலதான் புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய விசுவாசிகள் நாம் இந்த 5 விதமான பலிகளை செய்ய அவசியம் இல்லை. Because for us Jesus Christ done all these 5 sacrifices. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த 5 விதமான பலிகளையும் அவர் செய்து விட்டார். Okay, my time is over. Can I take some more time, or if another way I will close it? Okay. So burnt offering. What is burnt offering? தகன பலி என்றால் என்ன? Burnt offering is that when you get thanks from your heart and you present the sacrifice is called burnt offering. அதாவது தகன பலி என்னவென்று கேட்டால் நம்முடைய உள்ளத்திலிருந்து நன்றி உணர்வு வரும்பொழுது, நன்றி சொல்ல நான் விரும்பப்படும் பொழுது இந்த தகன பலியை நான் ஏறெடுக்கிறேன். So that means when we are coming in for the New Testament believers over here, what we are doing? அதாவது புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாசிகளை நாம் இங்க வந்திருக்கிறோம். வந்து என்ன செய்கிறோம்? நன்றியினுடைய உணர்வாக burnt offering. We are thanking God that you've done lot of things to us. I don't know whatever it is. I mean everything is done for us. That's the burnt offering. அதாவது வந்துட்டு நாம் இருதயத்தினுடைய உள்ளத்திலிருந்து நன்றி பூர்வமாக ஆண்டவரே நீர் இதை செய்தீர், அதை செய்தீர், இதை செய்தீர் சொல்லி நன்றி செலுத்துவதுதான் தகன பலி. But on the offering there's a condition there. ஆனா அந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்கிறது. What is the condition, you know? என்ன கண்டிஷன் அது? You feel that you want to sacrifice by your heart without forcing. When you do the sacrifice, that is then only God going to accept that offering. அதாவது இந்த இடத்துல முக்கியமா ஒரு கண்டிஷன் இருக்கிறது என்னவென்றால், நான் வந்து என்னுடைய இருதயத்திலிருந்து உணர்வு பூர்வமாக நானே தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே தவிர ஏதாவது ஒரு நிர்பந்தத்தின் மூலமாக ஏதாவது ஒரு அழுத்தத்தின் மூலமாக நான் தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடாது. So God, and it is mentioned very clearly. There is mentioned what you are to bring in front of God. அந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, தேவனுடைய பார்வைக்கு ஸ்தலத்திற்கு முன்பாக எதை கொண்டு வருகிறோம்? You cannot bring anything. Okay, I thank God. I say thank you, or oh praise the Lord. Don't do that. There is a method for that. With that method only you have to do it. அதாவது வந்து நம்ம எதையோ கொண்டு வந்துட்டு தேங்க் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகாம அதுக்குன்னு ஒரு முறை இருக்கிறது. Leviticus chapter 1 verse 1 and 2 it is mentioned that when you come with free will offering, what you have to bring? You have to bring a bullock. இந்த இடத்துல லேவியராகமம் 1:2 வராக சொல்லுகிறது, நீ தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து அவருக்கு பலியிட வரும்படும் பொழுது மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்து நீ பலி செலுத்த வேண்டும். First is what? Mad. That means bullock. ஃபர்ஸ்ட் முதலாவதாக மாடு. And then says, okay, if you are not able to bring the bullock, then what you can do? Sheep. ஒருவேளை அந்த மாடை உங்களால கொண்டு வர வசதி இல்லவென்றால் நீங்கள் ஒரு ஆட்டை கொண்டு வரலாம். Okay, then if you don't have that also not possible, then what you can do? ஒருவேளை அந்த ஆட்டை கொண்டு வருவதற்கு உங்களால முடியவில்லை, அதற்குள்ள வசதி இல்லவென்றால் what you can bring? என்ன கொண்டு வரலாம்? Bird. Which bird? புறாவை கொண்டு வரலாம். Okay, so that is the three steps. அதாவது 3 விதமான படிநிலை இருக்கிறது. Let me tell you one thing. I mean, I am crossing over here. How God blessed Israeli people. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எவ்வாறாக ஆசீர்வதித்தார்? It is same with us also. When you have to look a bit. When Israel they got the land, what God done? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அந்த ஸ்தலத்தை கொடுக்கும் பொழுது தேவன் என்ன செய்தார்? எப்படி ஆசீர்வதித்தார்? Everyone got the same benefit. I mean, if they got given 1 acre to one person, same thing to their son or whatever. All members got equal. The place was given. அதாவது அந்த மீட்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு
ஒவ்வொருத்தருக்கும் சமமான ரீதியிலே ஒரு நபருக்கு 1 ஏக்கர் இடத்தை கொடுத்திருந்தார் என்றால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மத்த நபருக்கும் 1 ஏக்கர் தான் கொடுத்திருப்பார். எல்லாருக்கும் சமமான ரீதியிலே அவர் பங்கெடுத்து கொடுத்தார். They all are equal. எல்லாரும் சமம். They came as a slave. எல்லாரும் அடிமைத்தனத்திலிருந்து ஒன்றாக தான் Without வந்தாங்க. anything, they are coming over here. அவர்கள் வரும்போது ஒண்ணு கொண்டு வரல, இங்க வந்திருக்காங்க. They are God given the blessing. That's the same. Everything is equal to them. ஆமா, கடவுள் ஆசீர்வதிக்கும் பொழுது எல்லாருக்கும் பகிர்ந்து சமமாக கொடுக்கிறார். And why God was giving these 3 steps? அப்படி என்றால் ஏன் இந்த 3 விதமான படிநிலையை பலி செலுத்தும் பொழுது கொடுக்க வேண்டும்? Did you think about that? அத பத்தி என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? The people, those who got that land, they worked very hard. அவர்கள் the people who The given, some people would work very hard to earn on from that land. ஆமா, ஏதாவது எல்லாருக்கும் சமமான ரீதியிலே பங்கெடுத்து கொடுத்தாலும் சில இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தினமும் கஷ்டப்பட்டு வேலை செய்து அந்த இடத்திலிருந்து அவர்கள் லாபத்தை உண்டாக்கினார்கள். They were rich. அவர்கள் பணக்காரர்களாக இருந்தார்கள். They can bring the bullocks. அப்படி உழைத்து முன்னேறியவர்கள் அவர்களுக்கு ஒரு மாடை கொண்டு வர முடியும். Then other people, those are a little bit lazy, doing some work, ஒரு- they can bring the goat. இரண்டாம் கட்ட மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காம ஒரு லேசியா இருந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆட்டை கொண்டு வர முடியும். Some people are sleeping. சில ஆட்கள் வேலையே செய்யாம தூங்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு பெரிய வசதி இருக்காது. What they have to bring? அவர்கள் என்ன கொண்டு வந்திருப்பாங்க? ஒரு புறா. If that also not possible, there's a 4th one also there. ஒருவேளை அதையும் உங்களால கொண்டு வர முடியும் என்றால் 4வது ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காரு. What is that 4th one, you know? அது 4வது ஆப்ஷன் என்ன? That is both are same. Prao Kunjingal and Prao, it's both are same. I mean, it's the only two. Okay. 4th one is, anybody knows? 4வது அந்த ஆப்ஷன் என்னவென்று தெரியுமா? If anybody don't know, don't. God says, bring the grain with what you are. The measurement is that. That means one time what you eat, that you bring in front of. அந்த 4வது ஆப்ஷன் என்னவென்றால், நீங்க அங்க வரும்பொழுது உங்க கை அளவுக்கு ஒரு நேரத்துக்கு நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்களோ அந்த தானியத்தையாவது எடுத்துட்டு வந்து நீங்க பலியாய் தாருங்கள் என்று. You can. It doesn't matter what is your situation. When you come to God, you can bring something. அதாவது தேவனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பிரச்சனை என்னவென்று அவருக்கு தெரியும். வரும்பொழுது எது இருக்கிறதோ அதை கொண்டு வாருங்கள். Now look about our believers. நம்முடைய விசுவாசிகளை பொறுத்து கொஞ்சம் விட்டு விடுங்கள். What Paul brought, you know, what type of sacrifice Paul done, you know? பவுலானவர் எந்த விதமான பலிகளை கொடுத்து கொண்டு வந்தார்? He was working hard. அவர் ரொம்ப கடின உழைப்பாளி, கடினமா உழைத்தார். He brought all the nation, whatever, wherever he went, he brought it, just like bullock. அதாவது பவுலானவர் கடினமாக உழைத்து உலகம் ஃபுல்லா சுற்றி உலகத்தை எல்லாவற்றையும் தேவனுக்காக ஆயத்தப்படுத்தி தேவனுடைய கையிலே ஒரு பெரிய மாடை போல கொண்டு வந்தார். Some evangelists bring lambs. சில ஊழியர்கள் ஊழியம் செய்து அவர்களால் முடிந்த அளவுக்கு ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வரார்கள். What we are bringing now? நாம் என்ன கொண்டு வந்திருக்கிறோம்? You need to remember that the blessing was given to us, or the same blessing. அதாவது ஒன்றை நாம் நினைவு கூற வேண்டும், அவர்களுக்கு எந்த விதமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதத்தை தான் நாமும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். What type of their blessing was material blessing. அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் உலக பொருளாக கிடைத்தது. Christian or the believers blessing is what? விசுவாசிகளுடைய ஆசீர்வாதம் என்ன? Spiritual blessing. We got the spiritual blessing. நமக்கு ஆவிக்குரிய விதத்திலே நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. When we are getting the spiritual blessing, நமக்கு ஆசீர்வாதமான blessing இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? When we are getting spiritual blessing, எப்போ நமக்கு அது கிடைத்திருக்கிறது? When we believe on Jesus Christ, the same time the spirits come on in, and it is the same for everyone. அதாவது இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட நேரத்திலே நாம் ஆவியினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். அது நாமல்ல, எல்லோருமே சமமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம் ஆவிக்குரிய விதத்திலே. My dear brothers and sisters, you want to think what type of offering you are bringing in front of God. இந்த சகோதர சகோதரிகளே, நாம் யோசிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம், எந்த விதமான பலிகளை நாம் தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறோம்? Are you bringing the grain? நாம் தானியங்களே கையளவு கொண்டு வந்திருக்கிறோமா? That type of people are sitting on the they are coming in the church and they're sitting there and that they will sing and
That's it. So that's every day they are doing the same thing. ஒருவேளை சில பேர் நபர்களை பார்ப்போம், சபையில வருவாங்க, ஒரு ஓரமா அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க, அமைதியா உட்கார்ந்திருப்பாங்க, ஏதோ செய்யறத செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போவாங்க. Sometimes they will come, sometimes they will not come. சில நேரம் அவங்க வருவாங்க, சில நேரம் வர முடியாது, வரமாட்டாங்க. Some people, the second group, they will come, they will just sit. I mean, they don't want to participate in anything. அதாவது இரண்டாவது கேட்டகரி ஆட்கள் என்னவென்றால் அவர்கள் வருவார்கள், ரெகுலரா வருவாங்க, ஆனா எதுலயுமே பங்கெடுக்க மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. 3-1, they are little more active. அதாவது மூணாவது இருக்கக்கூடிய நபர்கள் இன்னும் கூட நெருக்கமாக வருவார்கள். Then fourth people, நாலாவது உள்ள நபர்கள், they will run for Christ and bring the soul from everywhere, wherever it is possible. ஆமா, அந்த நாலாவது கட்ட நபர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, ஓடிக்கொண்டே இருப்பாங்க, உலகம் முழுவதும் ஓடுவாங்க, ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தி சபைக்குள்ள இழுத்து கொண்டு வருவார்கள். And our benefit also in heaven also is different. நம்மளுடைய சம்பளமும் நமக்கு பரலோகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ரிவார்டும் வித்தியாசம், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம். It is mentioned there is a different level of blessing we are going to get. அதாவது பைபிள் பிரகாரம் சொல்லிக்கிட்டு வேறு விதமான சன்மானங்கள் நமக்கு ரிவார்டுகள் கொடுக்கப்படும். What type of reward we are going to get when we going to have? எந்த விதமான சன்மானங்கள் நம்ம பெற போகிறோம்? You judge yourself. I don't want to judge yourself. அதாவது நான் உங்கள்ட்ட தீர்மானிக்க விரும்பவில்லை, நீங்களே உங்களை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். But it is mentioned on the 1 Corinthians chapter 11. If you go there, it is mentioned, you judge yourself. அதாவது கொரிந்தியர் 11வது வசனத்திலே அதிகாரத்திலே வராக சொல்லிக்கிறது, நீங்கள் உங்களையே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். I don't have to judge you. I mean, what you going to bring and how you going to worship or anything. It is not my duty at all. அதாவது நான் உங்களை தீர்மானிக்கிறதோ உங்களை ஜட்ஜ் பண்றது என்னுடைய வேலை அல்ல, நீங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். I shown both of them, and if I will get some time, I will go more detail about it. But it is just a briefing only. I mean, just I can say that on the egg outside shell only I tell, even half of the shell. அதாவது ஒரு முட்டையிலே வெளியில ஷெல் எப்படி இருக்குமோ அந்த செல்லுடைய சிறிய அந்த ஓட்டை குறித்து குறிப்பாக சிறிதாக நான் சொல்லியிருக்கிறேன். சொல்ல வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. உங்கள் முன்பாக இந்த ரெண்டு பட்ட ஜனங்களையும் கம்பேர் பண்ணி நான் சொல்லியிருக்கிறேன். பின்பு நேரம் கிடைத்தால் இதை குறித்து நான் அதிகமாக பேசுகிறேன். May God bless you and prepare yourself. Are you bringing bullock or lamb or dove or grain? அதாவது நீங்களே உங்களை இந்த நேரத்தில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மாட்டை கொண்டு வருகிறீர்களா, ஆட்டை கொண்டு வருகிறீர்களா, புறா குஞ்சுகளை கொண்டு வருகிறீர்களா, இல்லை கையளவு தானியத்தை கொண்டு வருகிறீர்களா என்று. Be careful. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். And what is chapter 1 saying? You have to careful. You have to bring with willingly you have to offer. அதாவது நாம் இங்க வரும்பொழுது தேவனுக்கு கொடுக்கும் பொழுது நம்மாக முன் மனப்பூர்வமாக நாம் கொடுக்க வேண்டும், தானாக கொடுக்க வேண்டும். There is no force. பின்னிருந்து யாராவது அழுத்துவதினால் அல்ல. So may God bless on this word, and thank you for the time you given to me, and thank you for the video you are taking. I really appreciate for that. நான் திரும்பியுமாக உங்களுக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன் இந்த வாய்ப்பிற்காக. அதே நேரத்தில் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக உங்களை நான் பாராட்டுகிறேன். I'm studying the Bible now. I'm teaching the Bible, and I was going through detail, very deep, and so next time I will come, I will teach the word if it is possible. நான் வேத வார்த்தையை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறேன். அது குறித்து நிறைய இடங்களுக்கு நான் பயிற்சிவித்துக் கொண்டிருக்கிறேன். திரும்பி எனக்கு வாய்க்கப்படும் பொழுது நான் இதை குறித்து அதிகமாக பேசுவதற்காக நான் வாஞ்சிக்கிறேன். May God bless you, each one of you. தேவன் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. Please don't forget